எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸில் நம்ம இப்போ 10வது வாரத்தில் இருக்கிறோம். டிஸ்க்ரீட் டைம் ஆர் கோச்சிங், ஷார்ட்டாக டிடிஎம்சி. இதில் நம்ம ஏற்கனவே 4 லெக்சர் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு 2 லெக்சர் வந்து டெஃபினிஷன் அந்த நோட்டேஷன்ஸு எடுத்துக்காட்டு அதெல்லாம் பண்ணோம் 2 லெக்சரில். அதுக்கப்புறம் இருக்க 2 லெக்சரில் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதே 2 லெக்சராக பார்த்தோம். ஸோ 4 லெக்சர் முடிச்சிட்டோம். இப்போ 5வது லெக்சர் போகிறோம். அது வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு ரீகேப் மாதிரி நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத காமிச்சிடுறேன். என்னெல்லாம் பார்த்தோன்னா டெஃபினிஷன் ஆஃப் அ டிடிஎம்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மார்க்கோ ப்ராசஸ்லேருந்து எப்படி மார்க்கோ செயின் வர்றோங்கிறத நான் படம் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நோட்டேஷன் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டினா என்ன, அது ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன, டபிள்யூ ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, அப்புறம் கிராஃபிக்கலாக ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸா ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸை எப்படி படத்தில் காமிக்கிறது, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்புறம் சாப்மேன் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன. இதில் பார்த்தீங்கன்னா சாப்மேனுங்கிறது வந்து ஒரு பெரிய கியூயிங் தியரிஸ்ட்டு, யூரோப்காரரு. கோல்மோக்ரோங்கிறது அவரும் ஒரு பெரிய கியூயிங் தியரிஸ்ட், ரஷ்யாக்காரர். இந்த ஈக்குவேஷன் வந்து அவங்க 2 பேர் பேர்லேயும் அவங்க வந்து ப்ராபபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவங்க பேரில் இந்த ஈக்குவேஷன் வச்சுருக்காங்க, சாப்மேன் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். நம்ம பின்னாடி ஒரு ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம், அது வந்து கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பேர் வந்து சாப்மேன் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். டு ஹைலைட் சாப்மேனையும் கோல்மோக்ரோவோடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ப்ராபபிலிட்டியில் சொல்கிறதுக்காக அவங்க பேர் வச்சுருக்காங்க. ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எப்படி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு ரேண்டம் வாக்கு, இதை ஏற்கனவே 9வது வாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அங்கே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணல மார்க்கோ செயின்னு, இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்குரிய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் பி மேட்ரிக்ஸ். அப்புறம் அது வரைக்கும் 2 லெக்சர் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த 2 லெக்சரில் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கிளாஸிஃபிகேஷனுடைய நோட்டேஷன் இதான் ரொம்ப ஸ்டார்டிங் நோட்டேஷன். விசிட்னா என்ன, கம்யூனிகேட்னா என்ன, ஃபஸ்ட் விசிட்னா என்ன, மீன் ரெக்கரன்ஸ் டைம்னா என்ன, அதுக்கப்புறம் இன்னொரு பீரியட்னு ஒரு பாயிண்ட் வரும், அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் பீரியடுக்கு அப்புறம் க்ளோஸ் கம்யூனிகேட்டிங் கிளாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து மார்க்கோ செயினை வந்து மார்க்கோ செயினில் இருக்கிற ஸ்டேட்ஸை வந்து ரெக்கரண்ட்டாக ட்ரான்ஷியண்ட்டான்னு சொல்லுவோம். இதை நான் சொல்லும்போது எஃப்ஐஐ இஸ் ஈக்குவல் டு 1 அதை வச்சு ரெக்கரண்ட் சொல்லுவோன்னு சொன்னேன். இதில் நான் இன்னொரு ரிலேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்னென்னா, இந்த எஃப்ஐஐ குவான்டிட்டியையே எப்படி எழுதலாம்னா பிஐஐ ஆஃப் nth டெரிவேட்டிவை சம்மேஷன் பண்ணிங்கன்னா அந்த குவான்டிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ஐஐயில் எழுதலாம். அதாவது n ஸ்டெப்பை ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐலேருந்து திருப்பி ஐக்கே வர்றது nth ஸ்டெப்பில். ஃபஸ்ட் விசிட் கிடையாது, n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. அது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா அந்த சம்மேஷன் இஸ் சேம் அஸ் 1/1 - FII. இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நீங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி எஃப்ஐஐ வேல்யூ வச்சுட்டு 1 இருந்துன்னா ரெக்கரண்ட்டு, லெஸ் தென் 1 இருந்தால் ட்ரான்ஷியன்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த எஃப்ஐஐ வேல்யூ 1 இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் 0 ஆகிடும். டினாமினேட்டர் 0 ஆனால் இந்த சம்மேஷன் இன்ஃபினிட்டி ஆகிடும். இந்த சம்மேஷன் இன்ஃபினிட்டி ஆனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா ரெக்கரண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சம்மேஷன் குவான்டிட்டி ஃபைனைட்டாக வந்துன்னா அதை ட்ரான்சியன்ட் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலண்ட் டெஃபினிஷன் தான், ஈக்குவலண்ட் கான்செப்ட் தான். ஒன்று நீங்கள் எஃப்ஐஐ கண்டுபிடிங்க, அல்லைன்னா வெறுமனே இருக்க ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டிலேருந்து 1 ஸ்டெப், 2nd ஸ்டெப், 3rd ஸ்டெப் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த எல்லா ஸ்டெப்ஸோடைய ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட் ஸ்டெப்போட டயகனல் மேட்ரிக்ஸு டயகனல் எலிமெண்ட், ஐயத்தோட டயகனல் எலிமெண்ட்டு, 2nd ஸ்டெப்போட டயகனல் எலிமெண்ட் ஆஃப் ஐயத் ரோவில், அதே மாதிரி 3rd ஸ்டெப், அது மாதிரி எல்லா ஐயத் ரோவில் அந்த டயகனல் எலிமெண்ட்டை ஒவ்வொரு மேட்ரிக்ஸோடைய அந்த எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இதை நான் அப்போ சொல்லாமல் மறந்துட்டேன், அதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த 2 கான்செப்டும் இம்பார்ட்டன்ட். அந்த முதல்ல சொன்ன 4 கான்செப்ட் மாதிரி இந்த 2 கான்செப்டை வச்சும் நல்லா மார்க்கோ செயின் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த 5 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸு கொடுத்துருக்குறோம். இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. பட் இது இன்ட்ரொடக்ஷன் கோர்ஸுங்கிறதுனால நம்ம வெறும் ரிசல்ட்ஸாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம்.
இப்போ நான் அந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டியை சொல்ல போகும்போது ஃபைனைட் மார்க்கோ செயினை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபைனைட் மார்க்கோ செயினாக இருந்தால் வெறுமனே டிரான்சிஷன் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். நான் வந்து ரிசல்ட் கொடுத்தது ஃபைனைட் மார்க்கோ செயின் தான். இன்ஃபைனைட் மார்க்கோ செயினாக எல்லா ஸ்டேட்டும் கூட டிரான்சிஷன்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம 4 லெக்சரில் முடித்தோம். இப்போ வந்து 5வது லெக்சருக்கு போக போகிறோம். அது வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் வேர்டை வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கோர்ஸ்லையும் பார்த்துருக்குறோம். அங்கே வந்து நம்ம பார்த்தது சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கன்வர்ஜஸ் டு ஒரு ரேண்டம் வேரியபிளா, முதல்ல கன்வர்ஜ் ஆகுதா, அது கன்வர்ஜ் ஆச்சுன்னா அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி வேலையை தான் பண்ண போகிறோம், ஆனால் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அங்கேயும் கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் தான், இங்கேயும் கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். அங்கே சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸை பார்த்தோம், இங்கே வந்து கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸை பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்ல போகிறோம். இங்கேயும் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ், அதனுடைய டிஸ்கஷன் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லெக்சரில் கொடுத்துருக்கேன், எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. இந்த டயக்ராம் தான். சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வேறு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்குது, ட்ரான்சிஷன் ஆகிட்டே இருக்குது. அந்த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியும் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனையும் கொடுத்தா உங்களால் ஒரு எக்ஸ்ங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க முடியுமா ஃபார் ஃபைனைட் என். அதை முன்னாடியே படிச்சிட்டோம். அதே இது ஆஸ் n tends to infinity வாட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் xn. அதுதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். முதல்ல அந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா, அப்படி எக்ஸிஸ்ட் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுக்குறேன். அந்த டெஃபினிஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 2 எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். ஒன்று லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்னொன்று லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதோட இந்த கான்செப்டை முடிச்சுக்கிறோம். டெஃபினிஷன்: let xn n is equal to 0, 1, 2 be a discrete time Markov chain. அப்படின்னா டிஃபால்ட் டைம் ஹோமோஜீனஸ் Markov chain தான், with the state space capital S. அது வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து என்ன வேல்யூஸ்னாலும் இருக்கலாம். அது வந்து ஆல் பாசிபிள் வேல்யூஸ் டேக்கன் பை த xn ஃபார் ஆல் n. இது வந்து டிஸ்க்ரீட் டைம் டிஸ்க்ரீட் ஸ்டேட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் சாட்டிஸ்ஃபைங் த மார்க்கோ ப்ராப்பர்ட்டி. இப்போது ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எழுதுகிறோன்னா, அதை வந்து ஒரு வெக்டாரில் பைன்னு எழுதுகிறோம். அந்த எலிமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா பை ஐஸ் ஐ பிலாங்கிங் டு எஸ். ப்ராக்கெட்டில் பையை போட்டு ஐ பிலாங்கிங் டு எஸ்ன்னு எழுதுறேன்னா அந்த எலிமெண்ட் எல்லாம் எஸ் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஸோட எலிமெண்ட் வந்து 0, 1, 2, 3 டாட் டாட் நிறைய கவுண்டபிள் இன்ஃபினிட் எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா இது வந்து பை 0, பை 1, பை 2 அந்த மாதிரி போயிட்டுருக்கும் அந்த வெக்டார். ஸோ அதை வெக்டாரை வந்து பைங்கிற ஒரு நோட்டேஷன் வச்சுக்கணும். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த வெக்டார் வந்து that is called the limiting distribution of the Markov chain. இந்த மேலே இருக்க Markov chain if எப்படி இருக்கணும்னா இந்த பை j எலிமெண்ட்டை எப்படி இருக்கணும்னா லிமிட் n tends to infinity of probability of x n வந்து j இருக்கணும், given that x naught வந்து i இருக்கணும், for all I, j belonging to s. இது நான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னதுனால the summation of pi j's over j belonging to s பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பைங்கிற வெக்டாரில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ ஒன்று வரும். ஒவ்வொரு வேல்யூவும் லிமிட் n tends to infinity of probability of the conditional probability. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை வந்து எப்படி சொல்லலாம்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. சிஸ்டம் வந்து ஐலேருந்து ஜேக்கு போகிறது இன் n ஸ்டெப்ஸ்.
இதை நம்ம நொட்டேஷனில் சொல்லணும்னா that is same as limit n tends to infinity pij of bracket n. அந்த bracket nங்கிறது வந்து n step transition probability system moving from I to j in n steps. நம்மகிட்ட எப்போவுமே கொடுக்கறது வந்து பி மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பி மேட்ரிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பி ஸ்கொயர் பி கியூப் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். பி ஆஃப் n ஸ்டெப் மேட்ரிக்ஸ் இஸ் சேம் அஸ் பி பவர் n ஃபார் ஆல் n இந்த டைம் ஹோமோஜினியஸ் மாடலுக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த கொடுத்துருக்கிற ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸில் பவர் n ரைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா இது அந்த ஜேத் ரோக்கு ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா முதல்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அந்த ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் பைச்சு. இப்போ இவ்வளோ சொன்னதில் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் ஒரு சில வாட்டி லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் போச்சுன்னா லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், லெஃப்ட் சைடில் நான் பை ஜேன்னு எழுதியிருக்கேன், ரைட் சைடில் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஐ டு ஜே. அந்த ஐ வந்து இந்த பக்கத்தில் காணாமல் போயிடுச்சு. லெஃப்ட் சைடில் ஐ இல்லை, ரைட் சைடில் ஐ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் ஆல் ஐக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரோ வேல்யூஸ் எல்லாமே அந்த ரோ ஃபுல்லாத்துக்கும் அதே வேல்யூ தான் இருக்கணும். அதாவது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஐ. எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அது மேட்டர் கிடையாது. ஆஸ் n tends to இன்ஃபினிட்டியில் இந்த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எக்ஸிஸ்ட் இருக்கணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம 2 எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இதில் இன்னொன்று எடுத்துக்காட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், கவுண்டபிளி இன்ஃபினைட்டாகவும் இருக்கலாம். அதனால் இந்த வெக்டார் வந்து ஃபைனைட் எலிமெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கவுண்டபிளி இன்ஃபினைட் எலிமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டுபிடிக்க போகிறது என்னவோ அந்த பி மேட்ரிக்ஸ்க்கு பி ஸ்கொயர் பி கியூப் அப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இது இன்டைரக்டாக என்ன அர்த்தம்னா எல்லா ரோ வேல்யூஸும் சேமாக இருக்கணும். எல்லா ரோ வேல்யூஸும் ஏன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஐங்கிறதுனால நீங்கள் ஒரு n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா ஐ டு ஜே ஒரு மேட்ரிக்ஸு பி ஆஃப் n எடுக்கிறீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா ஐலேருந்து ஜேக்கு போகிறது இந்த எலிமெண்ட் வந்து பிஐ ஜே ஆஃப் n. மீதி எலிமெண்டெல்லாம் எல்லா எலிமெண்ட் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பை ஜே இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நான் எழுதுறேன்னா இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஐ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ரோலையும் லிமிட் கண்டுபிடிக்கும் போது எல்லா வேல்யூவும் சேமாக இருக்கணும். அப்படின்னா தான் அது இண்டிபெண்ட் ஆஃப் ஐன்னு அர்த்தம். அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பி மேட்ரிக்ஸு கொடுத்ததுலேருந்து பி ஸ்கொயரு பி பவர் 4 பி பவர் 8 எந்த வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியில் அந்த பி பவர் n மேட்ரிக்ஸு ரோ வேல்யூஸ் எல்லாமே எல்லா ரோவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா ரோஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுதான் மீன். இப்போ நம்ம 2 எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்காட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறத சொல்லலாம். let x suffix n is equal to 0, 1, 2 be a DTMC with the state space yes ரெண்டே எலிமெண்ட் தான் 0, 1 and the one step transition probability matrix one step transition probability matrix capital P அது எப்படி இருக்குன்னா 0.7, 0.3, 0.4, 0.6 இதுதான் P மேட்ரிக்ஸ்.
கொஸ்டின் வந்து find the limiting distribution if it exists. Find the limiting distribution if it exists. அது எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிஐஜே ஆஃப் பிராக்கெட் n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அந்த மேட்ரிக்ஸை இந்த பி மேட்ரிக்ஸ்லேருந்து அந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். அப்போது ஒரு லெவலில் லிமிட் வருதான்னு பார்க்கலாம். இப்போது கொடுத்துருக்குறது வந்து பி மேட்ரிக்ஸு. இதுலேருந்து நான் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். பி ஸ்கொயர் வந்து எப்படின்னா பி இன்ட்டு பி. இந்த பி ஸ்கொயர் தான் பி ஆஃப் அ பிராக்கெட் 2. ரெண்டு ஒன்று தான். 2 ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸும் பியோட ரைஸ் டு தி பவர் 2வும் ஒன்று தான். பி பவர் 2னா பி இன்ட்டு பி. பி ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதை வச்சு பி இன்ட்டு பி நியூமரிக்கலாக கண்டுபிடிச்சிங்கன்னா அது 0.61, 0.39, 0.52, 0.48. இப்போ பி பவர் 4 கண்டுபிடிச்சு பார்க்கலாம். பி பவர் 4 வந்து என்னன்னா பி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். நமக்கு ஏற்கனவே பி ஸ்கொயர் தெரியும். அதை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி பவர் 4 வரும். பி பவர் 4 என்னென்னா அதுவும் நான் நியூமரிக்கலாக கண்டுபிடிச்சிருக்கேன். 5749, 0.4251, 0.5668. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நியூமரிக்கலாக கண்டுபிடிச்சது. இது வந்து பி பவர் 4. இப்போ நான் வந்து பி பவர் 8 கண்டுபிடிச்சி பார்க்குறேன். அது வந்து பி பவர் 4 இன்ட்டு பி பவர் 4. ஏற்கனவே பி பவர் 4 தெரியும், 2x2 மேட்ரிக்ஸு. ஸோ அதை 2 வாட்டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி பவர் 4 இன்ட்டு பி பவர் 4, பி பவர் 8 வந்துடும். பி பவர் 8 வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்லி எழுதுகிறேன், கொஞ்சம் நியூமரிக்கலாக இது பண்ணது. அந்த வேல்யூ வந்து என்ன ட்ரங்கேட் பண்ணிக்கிறேன், அதனால் அப்ராக்சிமேட் பண்ணுறேன். 0.72, 0.428, 0.570, 0.430. இப்போ பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு டெசிமலில் கன்வர்ஜ் ஆன மாதிரி தெரியுது பாருங்கள். 0.5, 0.4. 2 ரோவையும் பாருங்கள். 2 ரோவும் ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோ எலிமெண்ட்டையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெசிமல் 0.5, 0.4, 0.5, 0.4. அதில் கொஞ்சம் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுது. இதே மாதிரி நீங்கள் சப்போஸை பி பவர் 16 கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. பி பவர் 8 இன்ட்டு பி பவர் 8. அதே மாதிரி பி பவர் 16 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பி பவர் 32, அப்புறம் 64. இப்படி கண்டுபிடிச்சிட்டு போனீங்கன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பி பவர் n, அதான் சேம் ஆஸ் அ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் பி பவர் n. அதுதான் சேம் ஆஸ் நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரிக்கலாக ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறேன். எப்படின்னா அங்கே எழுதலை. பி பவர் 16, அப்புறம் பி பவர் 32, பி பவர் 64, அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு டெசிமலில் நான் எழுதி வச்சுருக்கேன். அது வந்து நான் 5714.4286. அதுக்கு அடுத்த ரோ வேல்யூவும் அதே தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒவ்வொரு ரோ வேல்யூஸும் கன்வர்ஜ் ஆகிது அதே நம்பரில் தான் போய் நிற்குது. இதை வந்து நான் நியூமெரிக்கலாக உங்களுக்கு நான் லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொல்கிறேன். பட் நீங்கள் தியரட்டிக்கலாகவும் பண்ணலாம். பட் இது வந்து நியூமெரிக்கலாக உங்களுக்கு ஒரு வேல்யூஸை கொடுத்து எப்படி கன்வர்ஜ் ஆன் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ரோ வேல்யூஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் பை ஜே. ஸோ இது ஸ்டேட் 0, இது ஸ்டேட் 1, 0 to 0, 0 to 1. அப்படின்னா இந்த ரோ வேல்யூஸ் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால நான் இப்போ என்ன எழுதுறேன்னா இங்கே கிடைக்கிற லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் பைங்கிறது வந்து பை 0, பை 1. அதனுடைய வேல்யூஸ் வந்து 0.5714, 0.4286. அதாவது
as n tends to infinity சிஸ்டம் வந்து ஸ்டேட் 0ல 0.5714 ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேட் 1ல 0.4286 அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவில் அந்த ஸ்டேட் 1ல ஆஸ் லிமிட் n tends to infinity. இதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா இதே வேல்யூ இண்டிபெண்ட் ஆஃப் ஐ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத இம்பார்ட்டன்ட் கிடையாது. 0ல் ஸ்டார்ட் ஆனாலும் அதே வேல்யூ தான், 1ல் ஸ்டார்ட் ஆனாலும் அதே வேல்யூ தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ரோ வேல்யூஸும் சேம். எப்பெல்லாம் எல்லா ரோ வேல்யூஸும் சேமாக வருதோ ஃபார் த p பவர் n மேட்ரிக்ஸ்க்கு அப்போனா லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகி இதுதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும்போது ரோ வேல்யூஸ் எல்லாம் சேமாக வராட்டி அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஐ. அப்போனா அது பேர் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் அட்டைன் ஆகலைன்னா. ஏன்னா பை டெஃபினிஷன் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்னா ij வந்து லிமிட் n tends to infinity the conditional probability ஐயில் ஸ்டார்ட் பண்ணி ஜேயில் நிற்கிற கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட லிமிட் வந்து பைஜ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்தால இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அதில் வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்ல போகிறோம். எப்படின்னா எக்ஸாம்பிள் 2 இந்த மார்க்கோ செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெட் xn n is equal to 0, 1, 2 and so on be a DTMC with the state space capital S. இதுக்கும் ரெண்டு எலிமெண்ட் தான். the one step transition probability matrix ஷார்ட்டா TPMன்னு எழுதுறேன். transition probability matrix டிஃபால்ட்டாக அது ஒன் ஸ்டெப். அந்த மேட்ரிக்ஸ் P வந்து எப்படி இருக்குன்னா 0, 1, 1, 0. இதுதான் P மேட்ரிக்ஸ், ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் TPM. இங்கேயும் அதே கொஸ்டின் தான். ஃபைண்ட் த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் if it exists. போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். P ஆஃப் பிராக்கெட் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அதான் P ஸ்கொயர் P இன்ட்டு Pயை மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 1, 0, 0, 1. ஸோ P ஸ்கொயர் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ P ஸ்கொயர் கிடச்சதுனால நீங்கள் இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா P ஸ்கொயர் மட்டும் இல்லை, P பவர் 4, P பவர் 6, P பவர் 8, P பவர் 10 இது எல்லாமே இன் ஜென்ரலாக எழுதணும்னா P ஆஃப் 2n. இது எல்லா வேல்யூமே இந்த ஈக்குவல் அங்கே எடுத்துடுறேன். இது எல்லா வேல்யூமே உங்களுக்கு என்ன வரும்னா அதே 1, 0, 0, 1 ஃபார் n is equal to 1, 2 எல்லாமே இந்த ரிலேஷன் வர்றதுனால இல்லை நான் இப்படி கூட போட்டுக்கலாம் டாட் டாட் டாட். ஸோ அதனால் P பவர் 2n எல்லாம் இப்படி இந்த P பவர் 2n இப்படி வர்றதுனால இதே மாதிரி நீங்கள் P பவர் 3, P பவர் 5, P பவர் 7 இதே மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன ரிலேஷனில் போய் நிற்கும்னா 2n + 1 அதே சேம் as P ஆஃப் 2n + 1. இந்த வேல்யூ எல்லாம் இது மல்டிப்ளைட் பை இந்த மேட்ரிக்ஸ் பண்ணனால உங்களுக்கு அதுவே தான் வந்து நிற்கும் 0, 1, 1, 0 ஃபார் n is equal to 1, 2. இப்போ பாருங்க, இது வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஈவனுக்கு ஒரு வேல்யூ, ஆடுக்கு இன்னொரு வேல்யூ இருந்துட்டு, அப்படின்னா லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ லிமிட் does not exist. அதனால லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனும் எக்ஸிஸ்ட் ஆகாது. Therefore, the limiting distribution does not
எக்ஸிஸ்ட். ஏன்னா இது ஆசிலேட் ஆகிறதுனால. இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டை முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 எடுத்துக்காட்டு பார்த்தோம். ஒன்று லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிறது, இன்னொன்று வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாதது. இப்போ வந்து அடுத்தால ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தோம்ல, ஒரு சில கண்டிஷன் எல்லாம் அந்த ஸ்டேட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இம்மீடியட்டாக நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணோன்னா லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனும் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுதான் ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷனும். அதனால் ஈஸியாக நம்ம இப்படி ஸ்க்ராட்ச் மெத்தடில் ஒவ்வொரு வாட்டியும் p⁻2 p⁻3 p⁻4 அப்படி கண்டுபிடிச்சி லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாகவே ஒரு சில கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனும் எக்ஸிஸ்ட் ஆகும், ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷனும் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை வச்சு நம்ம எப்படி ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் இதோட முடிச்சுக்கலாம். நான் ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கும்போது அப்போ இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.